ஹாரிஸ் கல்யாணோட டீசல் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மீனவ சமுதாயம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடந்துச்சா இல்லையா, அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதை வந்து நம்ம ஹீரோ எப்படிலாம் வந்து தடுத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இது அப்புறம் சுவாரஸ்யம் எல்லாமே வந்து நீங்க தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட இன்ட்ரெஸ்டிங் அந்த ஸ்கிரீன் பிளே என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். படத்துல ஒரு 3 வில்லன்கள் இருக்காங்க. இதுல யாரை நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா யார் மெயின் வில்லன், யாரு அவரு கீழே இருக்க வில்லன், அவரு கீழே இருக்க வில்லன் யாருன்னே தெரியல. அதே மாதிரி லாஜிக் எல்லாமே வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த படம் ஓரளவுக்காவது ஏத்துக்க முடியும். லாஜிக்கோட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால வந்து ஏத்துக்கவே முடியாது. லாஜிக்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. ஒரு என்டர்டைனரா வந்து ஹரிஸ் கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா, அந்த பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ஹரிஸ் கல்யாணோட லூட்டி, லவ், ஹரிஸ் கல்யாணோட ஃபன்னு, காமெடி எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து ஹரிஸ் கல்யாண் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து அழகா பண்ணியிருக்காரு. திரைக்கதையில வந்து ஒரு அழுத்தம் இல்லையோ அப்படின்னு நல்லாவே தெரியுது. கதை ஓகே தான், ஆனா அந்த திரைக்கதை நகரும் விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில இடங்கள்லாம் சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் வந்து ஹரிஸ் கல்யாணோடைய பாடி லாங்குவேஜ், ஹரிஸ் கல்யாணோட டயலாக், ஹரிஸ் கல்யாணோட ஆக்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரசிக்கும்படியாக இந்த படத்தை வந்து நடத்திட்டு போகுது. இருந்தாலும் லாஜிக்கை ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பிடிக்கும். லாஜிக்கோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா இந்த படம் சுத்தமா ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. லாஜிக்கை ஓரங்கட்டி வச்சிருங்க. எல்லாரும் நல்லா தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து சம்திங் ஏதோ ஒரு தப்பு நடந்துரும். ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். டைம் இருந்தால் டீசல் படத்தை பாருங்க, நல்ல படம் தான்.